கர்நாடகா மாநிலம் மைசூரில் நடைபெற்ற தேசிய அளவிலான சிலம்பம் மற்றும் தடகள் போட்டி 28 தங்கம் உட்பட 34 பதக்கங்கள் வென்று கோவை திரும்பிய 5 வயது சிறுமி உட்பட 19 மாணவர்களுக்கு பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் மாலை அணிவித்து உற்சாக வரவேற்பு. கர்நாடக மாநிலம் மைசூரில் நடைபெற்ற தேசிய அளவிலான சிலம்பம் மற்றும் தடகள் போட்டியில் அரசு பள்ளியில் பயிலும் மாணவர்கள் உட்பட 19 பேர் தங்கம், வெள்ளி என 34 பதக்கங்கள் பெற்று அசத்தியுள்ளனர். கர்நாடகா மாநிலம் மைசூரில் தேசிய அளவிலான சிலம்பம் மற்றும் தடகள் போட்டி நடைபெற்றது. சப் ஜூனியர், ஜூனியர் மற்றும் சீனியர் என பல்வேறு பிரிவுகளில் நடைபெற்ற இதில் தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, ஹரியானா, மகாராஷ்டிரா என பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் 500க்கும் மேற்பட்ட மாணவிகள் கலந்து கொண்டனர். இதில் தமிழ்நாடு அணி சார்பாக கோவையில் இருந்து வருண் மார்ஷியல் அகாடமியை சேர்ந்த 7 மாணவிகள் உட்பட 19 பேர் கலந்து கொண்டனர். ஒற்றை கம்பு வீச்சு, இரட்டை கம்பு வீச்சு, வாள் வீச்சு, சிலம்பு சண்டை, அலங்கார வரிசை, மான் கொம்பு, வேல் கம்பு போன்ற பல்வேறு பிரிவுகளில் சிலம்பம் போட்டி நடைபெற்றது. இதேபோல தடகள் போட்டிகளில் ஓட்டப்பந்தய போட்டிகளும் நடைபெற்றன. பல்வேறு பிரிவுகளில் நடத்தப்பட்ட இந்த போட்டிகளில் பங்கேற்ற மாணவிகள் தங்களது ஆற்றல் மிகு திறனை வெளிப்படுத்தி 28 தங்கம், 6 வெள்ளி, 34 பதக்கங்கள் பெற்று அசத்தியுள்ளனர். இந்நிலையில் பதக்கங்களுடன் கோவை திரும்பிய மாணவிகள் மற்றும் பயிற்சியாளர் வருண் ஆகியோருக்கு கோவை வடவள்ளி பகுதியில் உற்சாக வரவேற்பு வழங்கப்பட்டது. இதில் கலந்து கொண்ட பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் மாணவர்கள் மற்றும் பயிற்சியாளர்களுக்கு மாலைகள் அணிவித்து இனிப்புகள் வழங்கி தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். என்னோட பேர் பார்த்தீங்கன்னா வருண். நான் வந்துட்டு வடவள்ளியில் வருண் மார்ஷல் ஆர்ட்ஸ் அகாடமியில் கோச்சாக இருக்கிறேன். இவங்களாம் பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்டூடெண்ட்ஸ். நாங்கள் வந்துட்டு இப்போது மைசூரில் நடந்த நேஷனல் காம்படிஷனில் வந்துட்டு என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் வந்துட்டு 19 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தோம். அதில் வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணதில் டோட்டலாக வந்துட்டு 28 கோல்டு மெடலும் 6 சில்வர் மெடலும் எல்லாருமே ஏர்ன் பண்ணியிருக்கோம். சிலம்பமில் வந்துட்டு சிங்கிள் ஸ்டிக், டபுள் ஸ்டிக், சுருள்வாள், வேல் கம்பு, மான் கொம்பு இந்த மாதிரி செப்பரேட்டில் இருக்க ஈவெண்ட்டில் எல்லா இதுலையுமே பார்ட்டிசிபேட் பண்ணி எல்லாருமே கோல்டு மெடல் அண்ட் சில்வர் மெடல் அச்சீவ் பண்ணியிருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா அத்லட்டியில் வந்துட்டு மொத்தம் 8 பேர் வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணி அதில் வந்துட்டு எல்லாருமே கோல்டு மெடல் அச்சீவ் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து கிருஷ்ணாதித்யா காலேஜில் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கேன். பார்ட் டைமாக தான் வந்துட்டு நான் இங்கே கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டேட்லேருந்துமே வந்திருந்தாங்க. கேரளா, ஆந்திரா, மேக்ஸிமம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 300 மெம்பர்ஸ் இருந்திருப்பாங்க டோட்டலாக. எங்களுக்கு அது ரொம்ப டஃபஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகா டீம் கொஞ்சம் ரொம்ப டஃபஸ்ட்டாக இருந்துச்சு எங்களுக்கு நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது. அதில் செலக்ட் ஆனவங்கட்டு நெக்ஸ்ட் தாய்லாண்டில் நடக்கிற காம்படிஷனில் வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி இருக்கும். தாய்லாந்து ஆர் நேபாள். இதில் கம்மி வயசுனா லக்ஷ்மிதா. இந்த பாப்பா வந்து லக்ஷ்மிதா வந்து என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் தான். வந்துட்டு இப்போ 5 வயசு தான் ஆச்சு. இப்போ வந்துட்டு நிறையா அச்சீவ் பண்ண ஆல்ரெடி நிறையா அவார்டு வாங்கியிருக்கா. அந்த சிலம்பம் வந்துட்டு நிறையா மெடல்ஸ் வந்து அச்சீவ் பண்ணியிருக்கா. என் பேர் தனீஷ். நான் வந்து ஆர்பிஎம் வித்யாலயா மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் படிக்கிறேன். நான் வந்து மைசூரில் நடந்த நேஷ்னல் மேட்ச்சில் வந்து சிலம்பத்தில் வந்து செகண்ட் பிளேஸ் எடுத்தேன். அடுத்து அத்லெட்டிக்ஸில்